இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் வந்து எப்படி செய்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப கீவே போட்டோம்னா கூட நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ கீ வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணலாம். கீ வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நெய் சோறு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் வந்து சீரகமாக ஆட் பண்ணுறேன். நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கொதிக்கட்டும். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ண ரைஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் வந்து நல்லா வந்து ஸ்டீம் ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக வந்து இருக்குது. இது காம்போ வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் குழம்பு நல்லாயிருக்கும். ப்ரான்ஸ் கிரேவி நல்லாயிருக்கும். வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ அண்ட் தென் க்ரீன் பீஸ் கிரேவி அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி செஞ்சு பொட்டேட்டோ அண்ட் தென் க்ரீன் பீஸ் கிரேவி தான் செஞ்சுக்கிறேன். சூப்பராக இருக்கும். அது காம்போவாக டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இது நல்லா வந்து கொதிக்கிட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து நல்லா வந்து ஆனதான் வந்து சூப்பராக இருக்குன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா வந்து எப்படி பண்ணுறது. ஸோ பட்டாணி வந்து நைட்டை வந்து ஊற வச்சுருக்க பட்டாணி வந்து இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் கிடையாது. பச்சை மிளகா தேங்காய் அந்த மொச்சக்கலை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போடணும். ஆயில் நல்லா காஞ்சி போயிருக்கு. கடுகு சீரகம் காஞ்சி போட்டு கொஞ்சம் போட்டு ஸோ இப்போ நல்லா வந்து வதக்கிடுங்க. நீட்டி வச்சு ஸோ டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கி ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தனியாக பொடி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஆட் பண்ணிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி வந்து ஆட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பட்டாணி தான் இது வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சிருக்க மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. இது திக்னஸ் வந்து சீக்கிரம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். விசில் போட்டுக்கலாம். நல்லா முடிஞ்சிட்டு நம்ம வந்து கை திருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுவாங்க. சூப்பராக வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் வந்து எப்படி செய்து பார்க்கலாம். பாவக்காய் வந்து ஒரு 2 பாவக்காய் எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஈக்குவலாக வந்து ஆனியன் டமாட்டோ எடுத்துருக்கேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸியான மெத்தடில் ஆயில் போட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லிமிட்டடாகவே ஆயில் போட்டுக்கோங்க. அதிகமாக வேண்டாம். கடுகு சீரகம் கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அப்புறமா பூண்டு ஆனியன் வெங்காயம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பெருங்காயம் உப்பு கல் போட்டு போட்டுக்கலாம். பக்கத்தில் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டமாட்டோ வந்து போட்டுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நல்லா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இந்த சைடில் கொஞ்சம் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி வந்து க்ளோஸ் வச்சுருங்க. நல்லா வந்து கொதிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொச்சின் இருக்குது. இன்னும் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம். திரும்பி வந்து கொதிக்கலாம் கொஞ்சம் நேரம். கொச்சிட்டு பிறகு நம்ம வந்து இறக்கலாம். அவ்வளோதான். நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேணா கொஞ்சம் சுகர் இல்லைனா வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் யூஸ்வலி ஆட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அப்படியே வந்து ஸோ புஜ்ஜி ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷாபந்தன் ஸ்பெஷல். ஸோ புஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கு வந்து ரக்ஷாபந்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பேர் டெக்கரேஷன் பண்ணி நேமில் வந்து ராக்கி வந்து பண்ண மாதிரி தனிஷன் சொல்லிட்டு ஸோ அவர் வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் பேண்ட் ஒன்று அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ரக்ஷாபந்தன் ஸ்பெஷல். ஸோ ராஜா ஓகே. ஸோ ரக்ஷாபந்தன் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வெயிட் அக்கா வைக்கிறாங்க. சின்னதா ஓகே. ஸோ நேம் டெக்கர் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாப்பி ரக்ஷாபந்தன் ஹாப்பி ரக்ஷாபந்தன் ஹாப்பி ரக்ஷாபந்தன் ஹாப்பி ரக்ஷாபந்தன் ஹாப்பி ரக்ஷாபந்தன் ஹாப்பி பந்தன். ராஜா give her akka this one gift. You give akka for gift. Happy Rakshabandhan, Happy Rakshabandhan. So Raja is giving return gift for Bujji. Wow. So name decoration. Wow, this one also give to Bujji Raja. Okay. Yeah, Raja kanta. Happy Rakshabandhan. Kuma vengo. Kuma Raja Bujji vengo. Bujji vengo. Name decoration Rakshabandhan special. Wow, Bujji Raja. So Bujji. Happy Rakshabandhan, Happy Rakshabandhan. So Bujji ki Raja kon pathina name la vandu
எழுதுது ரொம்ப ஸ்பெஷலான ரக்ஷாபந்தன். ரக்ஷாபந்தன் ஹாப்பி ரக்ஷாபந்தன். God bless you baby. मुझे राजा bless பண்ணுங்க. God bless you சொல்லுங்க. ஓகே. God bless you. இல்ல ராஜா குட்டி பையனா இன்னும் சொல்றேன். அம்மா சொல்லலாம் God bless you. வேணா கேட்டு வச்சுக்கோங்க.